இங்கே பாருங்க, கத்திரிக்காய் செடி. இவர் தான் எங்கள் ஊர், எங்கள் அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணாவா. கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருக்கிறாரு. விவசாயத்துக்கு ஒரு லைக்கை போடுங்க. எங்கள் அண்ணனுக்காண்டி போடுங்க. அண்ணா மூஞ்ச கட்டுனா என்னாச்சு? செடி இருந்துட்டீங்க எங்கண்ணா? எவ்வளோ பறிச்சிருக்கீங்க? இந்த கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும் நீங்கள். என்னோட இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே. என்னண்ணா இதுதான் மக்கள். எங்கே பாருங்கள், காலங்காத்தாலே வந்துட்டாங்க. நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். ஆனால் எங்கள் அண்ணாலாம் பாவம் காலங்காத்தாலே வந்துட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில் இந்த கத்திரிக்காய் செடி பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அவங்க பையன் காலையில் வந்துட்டாங்க. விவசாயிங்க வந்து காலையிலே வந்து நம்மளாம் வந்து வாக்கிங் போகிறது, எப்படா வந்து உடம்பு ஹெல்த்தாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் விவசாயி பாருங்கள், காலையில் வந்துட்டாங்க பறிக்கிறதுக்கு. கத்திரிக்காய் செடிங்க. நில்லுங்க அம்மா, நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்க, முள்ளு கத்திரிக்காய். அண்ணா முள்ளு கத்திரிக்காய் தானே? சூப்பர்ண்ணா. நிறைய பறிச்சிட்டாங்க போல இருக்குது. டெய்லி வந்து பறிக்கிறாங்கங்க காய்க்கிறது எல்லாமே. இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தைங்க. உங்களுக்கு வந்து எங்கள் ஊர் சந்தையை வந்து கண்டிப்பாக காட்டுறோம். சந்தைக்கு விற்கிறதுக்காண்டி பறிச்சிட்ருக்காங்க காலையிலே வந்து. நிறைய பேர் இப்போ விவசாயம் தாங்க. நிறைய வெளிநாட்டில் போனவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ விவசாயத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அரசியல் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி தாங்க விவசாயம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாமே கத்திரிக்காய் தோட்டம் தாங்க. கொஞ்சம் தாங்க இருக்குது, கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க போல் இருக்குது. நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் நம்ம வாங்குறதோட ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியில் பார்க்கும் போது நல்லா இருக்குது. ஐயோ குத்துதுங்க முள். நல்லா இருக்குது முள் கத்திரிக்காய். இது கார குழம்புலாம் வச்சா சும்மா சூப்பராக இருக்குங்க. பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டு எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் போட்டால்